கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பார்க்க போகிற வசனம் என்னென்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா? நாளைக்கு நம்ம என்ன ஆகும், நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருப்போம், நாளைக்கு நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, நாளைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமா, நாளைக்கு இந்த எக்ஸாமில் எப்படி பரீட்சை எழுத போகிறோம், எப்படி நம்ம மார்க் வாங்க போகிறோம், நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்குமா, நாளைக்கு நம்மளுக்கு குழந்தை பிறக்குமா, இப்படி நாளைய தினத்தை குறித்து, அதாவது எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது இந்த வசனம் சொல்லுது நம்மளுக்கு. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படுமா? அந்தந்த நாளுக்கு அதிதனதின் பாடு. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி வேதம் வாசிச்சிங்களா, பைபிள் வாசிச்சிங்களா, கடவுளை தேடினீங்களா, கடவுள் சமூகத்தில் போய் இருந்தீங்களா, அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிங்களா? இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? இன்றைக்கி நீங்கள் என்ன வேலைக்கு போக போகிறீங்க? இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி என்ன நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க ஏழைகளுக்கு? இதை குறித்து மட்டுமே கவலைப்படுங்க. நாளைக்கு அடுத்த வருஷம் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இந்த நிமிஷம் இருக்கும், அடுத்த நொடி இருப்போமா இல்லையான்னு கடவுளுக்கு தான் தெரியும். அவருடைய சித்தம். அவர் நம்மளை வச்சுருந்தாருன்னா இருப்போம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை இந்த உலகத்தில். இவ்வளோதான் வாழ்க்கைங்க. ஸோ இந்த நாளைக்கு மட்டும் நீங்கள் கவலைப்படுங்க. நாளைக்கு குறித்து, நாளைக்கு நடக்குமா நடக்காதா அவர் பார்த்துக்கொள்வார். அவர்கிட்ட நீங்கள் டெய்லி அனுதினமும் விண்ணப்பம் பண்ணுங்கள், அனுதினமும் அவரை தேடுங்க, அவர் சமூகத்தில் காத்துருங்க. அதிகாலையில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடைபெறும். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்படுறதுனால எந்த ஒரு காரியமும் நடக்க போகிறதில்ல. ஸோ தயவு செஞ்ச நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு நம்ம அப்படி வந்துடலாம், நாளைக்கு நம்ம அப்படி ஆயிடலாம், நாளைக்கு நம்ம அப்படி இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணிடலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. அவர் சித்தம் இருந்தால் மட்டுமே நடக்குமே தவிர நம்ம நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. தான் இந்த வசனம் சொல்லுங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு. ஸோ யாராவது கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலையை விட்டுட்டு இன்றைக்கி என்ன நடக்கணும், இன்றைக்கி என்ன காரியம் நடக்கணும், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி நம்ம கடவுளுக்கு பிரியமாக நம்ம வாழ்கிறோமா, அதை மட்டுமே சிந்தித்து செயல்படுங்க. நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம்.